வணக்கம் உறவுகளே! இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்துடலாமா? வெங்காயம், கேரட், எண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பட்டாணி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா 3 அலசு அலசி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்னாக்க தக்காளி நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா அதில் முழுசாக சேர்த்து இந்த கட் பண்ணி சேர்த்தோன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அதனால் நம்ம என்ன சேர்த்துருக்கோம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க நமக்கு குக்கர் காஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம போட போகிறது கிடையாது. ஏன்னா அது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அதனால் நான் சேர்க்கல அதை. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னாக்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு ஒரு வதங்கட்டும். நான் எப்போதுமே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கினா என்ன பண்ணுவேன்னாக்கா உப்பு சேர்த்துக்குவேன். அது மாதிரி கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா அது எப்படி சொல்கிறதுன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நமக்கு அப்போ தான் சாப்பாடு கலர் கொடுக்கும். கலர் கொடுக்கணும்னா வெங்காயம் நல்லா கொஞ்சம் கருவுன மாதிரி வதங்கினா தான் நமக்கு சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதை வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி, இஞ்சி, பூண்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை நமக்கு போகணும். போனதுக்கப்புறம் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கோமா, கேரட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டாணி எடுத்து ஊற வச்சுருக்கோம்ல, அந்த பட்டாணியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அது அந்த மசாலாலாம் அதில் இறங்குற மாதிரி நல்லா இது பண்ணணும். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் அந்த கேரட்டு, அந்த பட்டாணியோட சாறுற மாதிரி நம்ம நல்லா கிண்டிக்கணும். கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாலாம் நல்லா அதனுடைய ஆட் ஆகட்டும். இப்போ நல்லா நம்ம ஒரு கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம். நான் 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 கிளாஸ் அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸால் தான் எடுத்தேன். இந்த கிளாஸ் 1க்கு 2 அதாவது ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இப்போ நல்லா இது கொதிஞ்சு வருதா, அந்த மசாலாலாம் சேர்ந்து கொதிஞ்சு வருதா, இப்போ என்ன பண்ண போகிறேன், தண்ணி எடுத்து ஊற்ற போகிறேன். அப்போ நான் 3 கிளாஸ் போட்டிருக்கேன்னா அப்போ 6. அப்போ அந்த பட்டாணி அந்த காய் போட்டிருக்கனால ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். 7 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிஞ்சு வரட்டும். கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க உப்பு போட போகிறோம். நம்ம இது வரைக்கும் உப்பு போடல. வெங்காயம் வதக்கும் போது தான் உப்பு போட்டோம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க நல்லா கொதிஞ்சு வருது தண்ணி. கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா அரிசி எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அரிசி எடுத்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நல்லா ஒரு கிண்ட போகிறோம். கிண்டி அந்த மசாலா எல்லாம் அதோட சாறுற மாதிரி கிண்டிட்டோம். இப்போ என்ன கொதிச்சு வருது. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கர் போட்டு விசில் வைக்க போகிறோம். விசில் நான் 3 விசில் தான் வைப்பேன். ஒருத்தவங்க அரிசியை பொறுத்து இருக்குது. என் அரிசி நான் ஊற வச்சு வச்சுருந்தாலும் எனக்கு 3 விசில் வச்சா தான் நல்லா வெந்து வரும் பூ மாதிரி. அதனால் நான் 3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. இது பார்த்துட்டிங்கனாக்க 3 விசில் வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு எவ்வளோ பொலன்னு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு நம்ம தொட்டுக்க நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க உருளைக்கிழங்கு பட்டாணி தொட்டுக்க தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா? வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. இப்போ நமக்கு வானல் காஞ்சிருச்சு. நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம வேக வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு உளுத்த பருப்பு நம்ம போட போகிறோம். எண்ணெய் காயட்டும். கடுகு உளுந்த பருப்பு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது 1 டீஸ்பூன் நம்ம கடுகு உளுத்த பருப்பு போட போகிறோம். நம்ம பட்டாணியும் எடுத்து வேக வச்சுருக்கோம். போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாக்க நமக்கு உருளைக்கிழங்கு வாய்வு தானே. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 4 பல் பூண்டு பல் எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்குறோம். தட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ கடுகு உளுத்த பருப்பு காஞ்சிருச்சா, கடுகு உளுத்த காஞ்ச பருப்புக்கு 4 பல் பூண்டு எடுத்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து பச்சை மிளகாய் எடுத்து நம்ம போடாமல் பச்சை மிளகாவும் பூண்டு நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் வெங்காயம் வதங்குறதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவேன். அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குறோம்.
நல்லா வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி எண்ணெயோட பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா மசியட்டும். நல்லா தக்காளி வந்து வெங்காயத்தோட நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா மசிஞ்சு அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த தக்காளி அது வந்து நம்ம வாயில் படும் இல்லையா, அது நமக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சத்தூள், வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூனு மிளகாத்தூள், 1 டீஸ்பூனா 1/4 டீஸ்பூனு, ஏன்னா 1 டீஸ்பூன் ரொம்ப காரமாயிடும். 1/4 டீஸ்பூனு மிளகாத்தூள். நல்லா மசாலா வந்து அதில் ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் நம்ம என்ன உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோமா, அதை அதனுடையே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். இப்போ நமக்கு பட்டாணி வேக வச்ச தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பட்டாணி வேக வச்ச தண்ணி வந்து நமக்கு சத்து தானே, அதனால் அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்ந்து இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி உருளைக்கிழங்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. நீங்கள் செஞ்சு பாருங்கள் உறவுகளே.